கும்பராசி பாத சனி. கும்பராசிக்கு இன்னும் 7.5 சனி முடியலங்க. நீங்க இன்னும் பாத சனியில தான் இருக்கீங்க. இந்த மார்ச் 2026 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி சனி பெயர்ச்சி நடக்க போகுது. இந்த சனி பகவான் எந்தெந்த மாதிரி பலன்கள் செய்ய போறாரு, என்னென்ன மாதிரி பலன்களும் உங்களுக்கு கொடுக்க போறாரு, எந்தெந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம கும்பராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி, சதயம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்களுமே பூரட்டாதியில இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்க போகுது, அதோட விகிதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடம் பற்றிய நிறைய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. கும்பராசி, இந்த ராசியோடைய அதிபதி சனி பகவான் தாங்க. சரி, இந்த ராசியோட அதிபதி சனி பகவான் தான் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த ராசிக்கு இன்னொரு அதிபதி இருக்காது. அதாவது கோ ரூலர், இந்த வீட்டோட இன்னொரு அதிபன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ராகு. இந்த ராகு யாரு? நிழல் கிரகம். இது ஒரு சாயா கிரகம். இந்த சாயா கிரகம் சந்திரனுடைய நார்த் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கேது சந்திரனுடைய சவுத் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்பராசியில தான் இப்ப கிரகண தோஷமானது நடந்து முடிஞ்சுது. இந்த பிப்ரவரி மாதம் 18 வருஷம் கழிச்சு ஒரு தோஷம் நடந்திருக்கு. திரும்பி இந்த ஒரு கிரக சேர்க்கையும் இந்த தோஷமானதை நீங்க மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா அகைன் ஒரு 18 வருடங்கள் ஆகும். இப்போ இந்த கும்பராசில எந்தெந்த மாதிரி கிரகங்கள் இருக்காங்க இந்த வருடத்துல, நீங்க இந்த தொடக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ராகு, சூரியன், செவ்வாய், புதன் 4 கிரகங்கள் இந்த ராசியில அமர்ந்திருக்காங்க. உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ராசியில இருந்து 2ஆம் வீட்டுல இருக்காரு. ஸோ சுக்கிரனோட இணைவுல இருக்காரு. இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம். சுக்கிரனும் சனியும் நெருங்கின நட்பு. இயல்பாகவே அவங்க ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனோட யோக காரகன் சனி தான், சனியோட யோக காரகன் சுக்கிரன் தான். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. ராசியிலிருந்து 5ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்காருங்க. குரு வக்ரமாக இருக்காரு. இந்த வருடம் குரு பகவான் இன்னும் வக்ர நிவர்த்தியால ராசியிலேருந்து 7ஆம் வீட்டில் கேது இருக்குங்க. 7ஆம் வீட்டில் கேது இருக்கு. ஸோ சந்திரன் 8ஆம் வீட்டில் இருக்காரு. இதுதான் இந்த மார்ச் மாத கிரகநிலை. குறிப்பாக இந்த சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சந்திரனுடைய பார்வை கிடைக்குது. சந்திரனுடைய சிறப்பு வாய்ந்த 7ஆம் பார்வை கிடைக்குது. பாத சனியில நிறைய பேர் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் தான் நிறைய பேர் சொல்றீங்க. நிறைய பேர் எனக்கு மூட்டுக்கு மூட்டு வலிக்குது, எலும்பு வலிக்குது, நிறைய பிரச்சனைகள், தொந்தரவுகளை நான் ஃபேஸ் பண்ணுறேன், என்னோட லைஃப்பில் மனக்குழப்பங்கள் எங்களுக்கு ஏற்படுது, லைஃப்பில் எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் நாங்கள் இருக்கோம். அது கண்டிப்பாக பாத சனியில் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து ஒரு 2.5 வருஷம், ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி இப்போ தான் உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. பாத சனி 7.5 வருஷம் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். அவரவர் சுய ஜாதகத்தின் பிரகாரம் இது மாறும். ஏன்னா அந்தந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியா ஒரு சுப தசை உங்களுக்கு நடந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ சுப தசை அப்படின்னா குரு மகா தசையெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சனியோட தாக்கம் பெருசா இருக்காது. இதே கும்பராசியில இருக்கவங்களுக்கு குரு மகாதசியோ, புதன் மகாதசியோ, சுக்கிர மகாதசியோ இருந்துச்சுன்னா சனியோட பெரிய தாக்கம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. இதே நீங்க சனி மகாதசை இருக்கீங்க அப்படின்னா சனியோட தாக்கம் கண்டிப்பாக நீங்க ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். 17-18 வருஷம் அந்த மகாதசையில நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அந்த சனி தசை புக்தியோ இல்லை அந்தர ரீதியாக வரும்போது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஹெல்த் ரீதியாக நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். தேவையில்லாத விரைய செலவை கண்டிப்பாக சனி பகவான் வச்சிருவாரு. ஏன் வைப்பாருன்னா 7ல் ஆல்ரெடி கேது இருக்குங்க. அசிங்கப்படுறது, பேர் கெட்டு போகிறது, நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினச்சிருப்பீங்க, நல்லது பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, முதுகில் குத்திருப்பாங்க, உங்களாலே அவங்க வளர்ந்து மேலே வந்திருப்பாங்க, பின்னாடி அவங்க உங்களையே மறந்துடுவாங்க. அது எல்லாத்தையுமே வாழ்க்கையை பார்த்து பார்த்து பக்குவப்பட்டு இப்போ ஒரு மாதிரி அப்படி இறுக்கமாயிட்டீங்க.
இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ராகு வேற உங்களுக்கு ராசியில வேற அமர்ந்திருக்காரா, இத்தனை கிரகங்கள் வேற இருக்கா, வீடு கொடுத்த சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரா, சுயதொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற நான். ஏன் நம்ம இன்னொருத்தர் கீழே அடிமையா இருக்கணும்? ராகு அப்படின்னால ஏதோ ஒரு புது விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். ராகு வந்து பழையசு கிடையாது, கேது தான் வந்து பழைய விஷயம். பழைய விஷயங்கள் எல்லாமே கேது. ராகு வந்து புது புது விஷயத்தை பத்தி சொல்றவர் அந்த ராகு. அப்ப ராகு வந்து சொந்தமா சதய நட்சத்திரத்திலேயே வந்திருக்காரு. வீடு கொடுத்த சனி பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு, தனஸ்தானத்துல இருக்காரு. அப்ப புது புது விஷயங்களை நீங்க இந்த வருடத்துல இருந்தே ஆரம்பிங்க. யாரையும் நம்பவே வேண்டாம். நீங்க எதுக்கு யாரையும் நம்பிலாம் இருக்கீங்க? உங்களுக்கு சனி சொந்தமா வந்து அறிவையும் திறமையும் கொடுத்துருக்காரு. உங்களுடைய திறமையால தான் நீங்க முன்னாடி வரவே முடியும். அதைத்தான் சனி திரும்ப 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 உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆனா அவர் திரும்ப திரும்ப சொல்லும் போதும் கூட நீங்க காது கொடுத்து கேட்காம இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க அசிங்கப்படுவீங்க, திரும்ப திரும்ப அவமானப்படுவீங்க, திரும்ப திரும்ப வாழ்க்கையில ஒரு பிடிமானமே இல்லாம தான் இருப்பீங்க. ஸோ அடுத்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருடத்தோட 3வது மாசம் வருது இல்லையா? இன்னும் ஒரு 8-9 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து அதே கும்பராசில தான் இருக்க போறாரு. அடுத்தடுத்த நகர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமா நகரும் போது இங்க இருக்கக்கூடிய இந்த 7-8 மாசத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். இதை நீங்க விட்டீங்க, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டீங்கன்னா திரும்பி அது கிடைக்காம கூட போகலாம். அதே மாதிரி எதிர்ப்பாளினர்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கத்தை நீங்க வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியில் வந்து 7ஆம் வீட்டுல வந்து கேது பகவான் இருக்காரு. கேது 7ல இருந்தாலே தேவையில்லாத ஒரு உறவை உங்களுக்குள்ள வர வைப்பாரு. தசாபுக்தி இன்னும் சரியில்லைன்னா அது இன்னும் மோசமா போயிடும். புரியுதுங்களா? நீங்க அந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஏன்னா இந்த கும்பராசியில குருவோட நட்சத்திரம் ஒன்று இருக்கு. ஸோ குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கவங்க எப்படி இருக்க போகுது, எவ்வளோ சதவீத விழுக்காடு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 75% நல்லா இருக்கும். குரு நல்ல இடத்துல இருக்காரு, 5ஆம் இடத்துல இருக்காரு. 75% வந்து பூரட்டாதியில் இருக்கவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். சதய நட்சத்திரம் ராகுவோடைய சொந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 90% நல்லா இருக்கும். நீங்க சுயமா இருங்க, இண்டிபெண்டா இருங்க, யாரையும் நம்பி இருக்காதீங்க. நீங்க இண்டிபெண்டா இருக்கும்போது லைஃப்ல வந்து முன்னாடி நீங்க வர முடியும், ஜெயிச்சு வர முடியும். உங்களை நீங்க நம்பி இருக்கணும். அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 80% நல்லா இருக்கு. அவிட்டம் வந்து செவ்வாய் ஆளுமை பெற்ற ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்து அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்ந்திருக்காரு. சிறப்பான பலன்களையே வந்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு. முருகர் வழிபாடு செய்யுங்க. கும்ப ராசியில பிறந்தவங்க எல்லாருமே முருகருடைய வழிபாடு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்க வந்து செய்ய ஆரம்பிங்க. லைஃப்ல பாருங்க நிறைய சேஞ்சஸை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் கம்மியாகும், உங்களுடைய வளர்ச்சி பெருகும், உங்களோட தொழில்ல நல்ல ஒரு லாபம் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், பல மாற்றங்கள் உங்களுக்கு இந்த 2026 சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பாரு. எந்த ஒரு சந்தேகமும் அதுல உங்களுக்கு வேண்டாம். நல்லதே நடக்கும். நன்றி.